Hi guys, this is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேசலாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி ஒன் பேக் ஒன்றா எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத பற்றி என்னோட ஐடியா என்ன அப்படின்றத பற்றி இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், பேசிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறபடி நீங்கள் பையோ செல்லோ போகிறீங்க அப்படின்னா அது உங்களோட ஓன் ரிஸ்க். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறத வச்சுட்டு பை செல் வந்து போகக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இதை வச்சு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஒன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அது என்ன சொல்லுதோ அதுபடி கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து பையோ செல்லோ பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? லாஸ் பண்ணுறது இல்லை, ப்ராஃபிட் ஏதோ ஒன்று பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ 2999ல் எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது வித் டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட. ஓகேங்களா? ஸோ பை பண்ணுறன்னு விருப்பம் இருக்கிறவங்க என்னோட டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் என்ன பேசியிருந்தோம், எப்படி மார்க்கெட் ஆக்டிவாக இருக்குது அப்படின்றத பற்றி இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து இந்த டிமாண்டில் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இங்கேருந்து செல் ஆகலாம். அப்படி இங்கே மார்க்கெட் இந்த இடத்துக்கு போகாமல் கீழே வந்துட்டான் அப்படின்னா இந்த டிமாண்டில் இருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம பை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டிஸ்காலில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா பை போங்க, இந்த ஹை வரைக்கும் டிபி வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பிரேக் ஈவன். சரிங்களா? இந்த இடம் பிரேக் ஈவன் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ நான் வந்து ஒரு 2-3 மந்த்தாக வந்து ஒரு நடக்கிற விஷயத்தை வச்சு இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொல்கிறது எப்படின்னா, டிபியை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னது இந்த யூரோசிட்டி இது வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்டு. மார்க்கெட் வந்து செல்லுக்கு தான் இப்போ வந்து அதோட ப்ரெஷர் வந்து செல்லுக்கு தான் இருக்குது இப்போ மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ பை போகாது. டெய்லி டைம் ஃப்ரேமில் மிட்டிகேஷன் பண்ணி கீழே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணப்போம், இந்த டிமாண்டில் இருந்து பை ஆச்சுன்னா நம்ம வந்து கவுண்டர் ட்ரெண்டு எடுப்போம். ஓகேங்களா? பை ஆச்சுன்னா இதில் நம்ம எடுக்கிற என்ட்ரி வந்து கவுண்டர் என்ட்ரி. ஓகேங்களா? சீக்கிரமாகவே ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம எஸ்டர்டே ஒரு என்ட்ரி வந்து போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஹையர் டைம் ஃப்ரேமோட டிமாண்ட் வந்து மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு எகைன் மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ இங்கே லோவர் டைம் ஃப்ரேம், அதாவது 15 மினிட்ஸோட ரீஃபைன்மெண்ட்டை எடுத்துருச்சு. ஸோ 5 மினிட்ல இந்த ஹையை வந்து எடுத்துருச்சுன்னா, அதாவது இந்த ஹையை எடுத்துருச்சுன்னா நம்ம வந்து பை வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதே மாதிரியே இந்த ஹையை வந்து எடுத்துருச்சு. அது இல்லாமல் நமக்கு 3 டிமாண்ட் வந்து கொடுத்துருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிறது வந்து டிமாண்டு கிடையாது, இது ஒரு டிமாண்டு. ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, அப்போது எக்ஸ்ட்ரீமில் ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய டிமாண்டில் என்னோட டைரக்ட் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணிட்டேன். இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல நான் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதா அப்படின்ட்டு வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ ப்ரீமியம் செட் டிஸ்கவுண்ட் போடுங்க. ஸோ எந்தெந்த டிமாண்ட் வந்து வேலிடாக இருக்குது, இது எல்லாமே வேலிடாக தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துலேயும் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகேங்களா? இது ரெண்டுத்துலேயும் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ இந்த டிமாண்டில் என்னோட டைரக்ட் என்ட்ரி என்ன பண்ணிடுச்சு, ஆக்டிவ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஸோ ட்ரிகர் பண்ணிவிட்டு நல்லா தான் மேலே போயிட்டு இருந்தான். ஓகேங்களா? அப்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு சோர்ஸ் நடந்துருச்சு. ஸோ என்னோட என்ட்ரி இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பை தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்போது நான் பிரேக் ஈவன் பண்ணலை, இங்கே பிரேக் ஈவன் பண்ணலை. ஓகேங்களா? எங்கே பிரேக் ஈவன் பண்ணணும்னா இந்த ஹையில் தான் பிரேக் ஈவன் பண்ணணும். ஏன்னா 5 மினிட்டோட ஹை இங்கே இருக்குது. இந்த ஹையை மார்க்கெட் எடுத்துகிட்டு ஒரு புல் பேக்கு கொடுத்துருக்கு. அப்போது இந்த ஹையை பாடி க்ளோஸ் பண்ணால் தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன், சின்னதாக ஒரு ரிஸ்கில் இங்கே ஒரு என்ட்ரியை வந்து நான் ப்ளேஸ் பண்ணேன். சரிங்களா? ஸோ மார்க்கெட் கீழே வந்தான், இங்கே வந்தான். இவ்வளோ தூரம் வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், மறுபடியும் மேலே போயிட்டான். இங்கே மேலே போன பின்னாடி நான் இந்த என்ட்ரி வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா?
ஸோ நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் நைட் டைமில் என்ன பண்ணிட்டுருக்கு, நல்லா மேலே போயிட்டு மார்க்கெட் இங்கே போய் பாடி க்ளோஸ் பண்ணுச்சு. ஓகேங்களா, மார்க்கெட் இங்கே பாடி க்ளோஸ் பண்ணுச்சு. ஸோ என்னோட என்ட்ரியை நான் பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ என்னோட டார்கெட் எங்கே, நான் எங்கே வந்து ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருந்தேன்னா இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வந்துட்டு செல் ஆவான்ட்டு என்னோட ப்ரெடிக்ஷன் இருந்துச்சு. அதனால நான் கொஞ்சம் கீழே இறக்கி, ஏன்னா இங்கே இதோட லிக்விடிட்டி முடியுதுல்ல, ஸோ கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் லைட்டாக கீழே இறக்கி சரி இங்கே வந்துட்டு வந்து ஹிட் ஆகட்டும், டிபி ஹிட் ஆகட்டும்ன்ட்டு என்னோட என்ட்ரி வந்து நான் போட்டுட்டேன். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, இங்கே பிரேக் ஈவன் எனக்கு கொடுத்துட்டு கீழே போய் எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ என்னோட பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆயிடுச்சு. $6 வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன், வெறும் $6 லாஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் கொடுக்குறேன். நான் வந்து லாஸ் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. ஓகேங்களா, இப்போது என்னோட இந்த ஒரு 3 மந்த்தாக நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து சொல்கிறது என்னன்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜோனை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜோன். ஓகேங்களா, ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜோனை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ராஃபிட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கே கீழே இருக்கிற டிசிஷனல் ஜோனை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பெரிய ப்ராஃபிட்டை எதிர்பார்க்க, அதாவது பெரிய ப்ராஃபிட்ன்றது ரொம்ப லாங்காக அந்த மூமெண்ட் வந்து லாங்காக நடக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்க கூடாது. ஓகேங்களா, நீங்கள் எங்கே என்ட்ரி எடுத்தாலும் லாட்டை பொறுத்து தான் அந்த பெரிய ப்ராஃபிட்டு சின்ன ப்ராஃபிட்டு சேஞ்ச் ஆகும். அதனால் அந்த லாங்கு இப்போது நான் இங்கே எடுக்கிறேன், ஒரு ஹையை உடச்சி ரெண்டாவது ஹையை உடச்சி இங்கே இருக்கிற ஹையெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு இங்கே போய் டிபி அடிக்கணுன்ட்டு நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் தப்பு. ஓகேங்களா, நான் பண்ணது தப்பு. சரிங்களா, இப்போது ஒரு சின்ன ஒரு ஐடியா எனக்கு நான் ஒரு யூட்டிலைஸ் பண்ணி ஒரு இது வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, இப்போது 15 மினிட்ஸில், அதாவது இருங்க, இப்போது 15 மினிட்ஸ்ன்ற ஒரு 4 ஹவர்னு வச்சுக்கோங்க. 4 ஹவர். ஓகேங்களா, 4 ஹவரில் ஒரு ஜோன் வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. ஓகேங்களா, ஸோ 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் எடுக்கிறீங்க. அந்த 15 மினிட்ஸுக்கு உள்ள கன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க. அது என்ன டைம் ஃப்ரேம்னா 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க. ஓகேங்களா, அப்போது 5 மினிட் என்ட்ரி நீங்கள் போடுறீங்க. ஓகேங்களா, என்ட்ரி டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட். ஓகேங்களா, அப்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு டைம் ஃப்ரேம், அதாவது 5 மினிட்டுக்கு ஒரு பெரிய 5 மினிட்டுக்கு அண்ணன் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இருக்குது. ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஒருவேளை சின்னதாக தெரியுதோ, பெருசாக போடலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம இதை தாங்க நான் பண்ண தப்பா நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான் கிளாஸ். ஓகேங்களா, ஓகே, 4 ஹவர் 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ். இப்போ நான் வந்து எப்படின்னா 4 ஹவர் ஜோன் எடுப்பேன், 15 மினிட்ஸை ரீஃபண்ட் பண்ணுவேன். 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தால் 5 மினிட்ல நான் என்ட்ரி போவேன். அப்படி 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வரலைன்னா நான் 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்து போவேன். 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தால் 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து போவேன். புரியும்? ஓகேங்களா, எஸ்எம்சி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்போது என்னோட மோஸ்ட் ஆஃப் த என்ட்ரி 5 மினிட்ல நான் என்ட்ரி போவேன். ஓகேங்களா, அப்போது இப்போ 5 மினிட்ல என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அந்த என்ட்ரி வந்து என்ன என்ட்ரின்னு நீங்கள் வந்து எந்தெந்த என்ட்ரிக்கு எப்படி போகணுன்றதை நீங்கள் வந்து கற்றுக்குங்க. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரீமுக்கு இஎக்ஸ்ன்னு போடுறேன். எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட்னு, எக்ஸ்ட்ரீம் சப்ளை ஆர் டிமாண்ட், எக்ஸ்ட்ரீம் ஓபின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, எக்ஸ்ட்ரீம் ஓபிக்கு நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் ஓபி வந்து ஒரு 4 ஹவர் ஓபின்னு வச்சுக்கோங்க. 4 ஹவர் ஓபி. சரிங்களா, எக்ஸ்ட்ரீம் 4 ஹவர் ஓபி. சரிங்களா, எக்ஸ்ட்ரீம் 4 ஹவர் ஓபி. எக்ஸ்ட்ரீம் 4 ஹவர் ஓபி. ஸோ எக்ஸ்ட்ரீம் 4 ஹவர் ஓபியில் 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட். 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட். சரிங்களா, 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட். இப்போது 2 மிட்டிகேஷன் டைப் இருக்குது. ஓகேங்களா, டைப்புன்றதை விட 2 மிட்டிகேஷன் இருக்குது. அது டைப்புன்னெலாம் சொல்லக்கூடாது, 2 மிட்டிகேஷன் இருக்குது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போது மார்க்கெட் வந்து உள்ளே இருக்கிற 15 மினிட்ஸ், அதாவது மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது, இந்த மாதிரி கீழே வருது.
உள்ளே இருக்கிற 15 மினிட்ஸை தொடுது, இல்லைனா மேலே இருக்கிற 4 ஹவர். நல்லா பார்த்துக்குங்க, இந்த ஜோனுன்றது 4 ஹவர் ஜோன், அதுக்குள்ளே 15 மினிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 2 ஜோன், இந்த இடத்துலையே 2 ஜோன் இருக்குது. அப்போது என்னது 4 ஹவர் ஜோனை வந்து மிட்டிகேட் பண்ணுது. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல 15 மினிட்ஸில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஓகேங்களா? அப்போது எகைன் கீழே வருது, 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷனை கொடுக்கல, என்ன கீழே வருது, 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட்டை எடுக்குது. அதாவது இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஜோன் வந்து 15 மினிட்ஸ். இப்போ நம்ம 5 மினிட்ல நம்ம கன்ஃபர்மேஷனை பார்ப்போம். ஓகேங்களா? சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? அப்போது எக்ஸ்ட்ரீம் 4 ஹவர் ஓபி. ஓகேங்களா? 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட் ஓபி இருக்குது. ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரீஃபைண்ட் ஓபி இருக்குது. ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை, இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். மனசை கட்டுப்படுத்திட்டு பெரிய ப்ராஃபிட்லாம் வேணாம் அப்படின்ட்டு கரெக்டாக எக்ஸிட் ஆகணும். ஓகேங்களா? இப்போது எக்ஸ்ட்ரீம் 4 ஹவர் ஓபி, அதுக்குள்ளே 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட்டு ஓபி நமக்கு இப்போது இருக்குது. சரிங்களா? இப்போது எக்ஸ்ட்ரீம் 4 ஹவர் ஓபியில் மிட்டிகேஷன் பண்ணிருச்சு அப்படின்னா நீங்கள் 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்ப்பீங்க. 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷனில் ஓபி எடுப்பீங்க. ஓகேங்களா? ஓபி எடுத்து நீங்கள் டார்கெட் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி இருக்கிற டார்கெட்டை செட் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? அதாவது இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து 4 ஹவர், இங்கே கீழே வந்து நமக்கு ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளே போகலை, மிட்டிகேஷன் ரீஃபைன்மெண்ட்டில் மிட்டிகேஷன் நடக்கலை. இப்போது 4 ஹவர்னுடைய டிமாண்டில் மிட்டிகேஷன் நடந்துருச்சு. இப்போது இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. நீங்கள் வந்து 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க. புரியும்னு நினைக்கிறேன். எஸ்எம்சி தெரியாதவங்களுக்கு மோஸ்ட்லி புரியாது, புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. புரிஞ்சிச்சுன்னா அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்குங்க. 4 ஹவரில் மிட்டிகேஷன் பண்ணிச்சு, நம்ம 15 மினிட்ஸை டைம் ஃப்ரேமை கம்மி பண்ணிட்டு கீழே போகிறோம். 15 மினிட்ஸாக டிமாண்டை பிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ 15 மினிட்ஸ் டிமாண்டை பிடிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரியை போடுறீங்க. என்ட்ரி ட்ரிகர் ஆகுது, மார்க்கெட் மேலே வருது. நீங்கள் இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணுறீங்க. பிரேக் ஈவன் பிளேஸு, பிரேக் ஈவன் இடம் இங்கே இருக்குது. அப்போது நீங்கள் டிபி எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 4 ஹவர் ஹை இருக்கும் பார்த்தீங்களா, இந்த 4 ஹவர் ஹையே இங்கே உங்களோட டிபி வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் மார்க்கெட் கீழே 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்துருச்சு, அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 5 மினிட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்போது இந்த இடம் வந்து இப்போது வந்து 5 மினிட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. 5 மினிட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த டிமாண்டு 5 மினிட் டிமாண்டு. ஓகேங்களா? 5 மினிட் டிமாண்டு. 5 மினிட் டிமாண்டில் என்ட்ரியை போட்டுட்டீங்க. 5 மினிட்டோட பிரேக் ஈவன் நடந்துருச்சு, ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகி பிரேக் ஈவன் நடந்துருச்சு. ஓகேங்களா? இந்த ஹை வந்து 4 ஹவர் ஹை. ஃபோர் ஹவர் ஹை. ஓகேங்களா? சென்டர் 4 ஹவர் ஹையே நீங்கள் இந்த இடத்துல 5 மினிட் என்ட்ரியை போட்டுட்டீங்க. ட்ரிகர் ஆகி மார்க்கெட் ரன் ஆகுது, மேலே போகுது. 4 ஹவர் ஹை. நீங்கள் போனது 5 மினிட் என்ட்ரி. அப்போது நீங்கள் வைக்கக்கூடிய டிபின்றது வந்து 15 மினிட்ஸோட ஹையாக தான் இருக்கும், ஹையாக தான் இருக்கணும். இதுதான் 15 மினிட்ஸோட ஹை. இது 4 ஹவர்னுடைய ஹை. இது 15 மினிட்ஸ் ஹை இல்லையா ப்ரோ அப்படின்னு தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. ஏன்னா இதெல்லாம் பிஓஎஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. அப்போது இதுதான் ஹை. அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த ஹையை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஹை இங்கே இருக்குல்ல, இதில் வந்து தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணிடுங்க ஆர்டரை. ஓகேங்களா? உங்களுக்கு ப்ராஃபிட்டில் முடிச்சிடலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக பிரேக் ஈவன் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ட்ரி ஆகக்கூடிய டைம் ஃப்ரேமுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி இருக்கிற ஹையில் டிபியை புக் பண்ணிடுங்க. சரிங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா மறுபடியும் வீடியோ ரீப்ளே பண்ணுங்கள். சரி, ஓகே. நமக்கு வந்து பிரேக் ஈவன் ஹிட் ஆகிட்டு இப்போ கீழே வந்து மார்க்கெட் போயிட்டுருக்கு. எகைன் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரியை நம்ம எடுத்தாகணும். எகைன் இன்னொரு என்ட்ரி, செல் என்ட்ரி தான் போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இது பிஓஎஸ்,
இந்த இடத்துல 4 ஹவரில் மேஜர் சோச்சே வந்து நடந்துருச்சு. இனிமேல் பர்ஃபெக்டாக நம்ம என்ட்ரியை போடலாம். ஸோ இப்போ இருக்கிற என்ட்ரி ஒரு ஜாக்பாட் செட்டப்புங்க. இதை விடாதீங்க, போட்டுருங்க. யூரோ யூஎஸ்டியில் இப்போ இருக்கக்கூடிய என்ட்ரி ஒரு ஜாக்பாட் செட்டப். இங்கே ஒரு சப்ளை இருக்குது பார்த்தீங்களா? இந்த சப்ளை நமக்கு ஒரு ஜாக்பாட் செட்டப் நல்ல ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு, ஃப்ளிப்பையும் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே ஒரு ஜோன் இருக்குது. இதுவும் ஃப்ளிப் ஜோன் தான். இதுவும் ஒர்க் ஆகும். இதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா கூட நம்ம போகலாம். ஓகேங்களா? ஃபுல் எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. நம்ம ஒரு பெரிய ப்ராஃபிட்டை எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஓவரால் ப்ராஃபிட்டை நம்ம இங்கே கூட எதிர்பார்க்கலாம். இந்த லோ வரைக்கும் கூட அடிக்கலாம். ஓகேங்களா? நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரீமில் தான் இருக்குது. கன்ஃபர்மேஷன் பார்த்து லோவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் இவ்வளோ இங்கே இந்த லோ வரைக்கும் விற்கிறீங்கன்னா அது ஒரு சூப்பரான ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஸோ நமக்கு QMLம் கனெக்ட் ஆகுது. சூப்பர். இது ஒரு ஜாக்பாட் செட்டப். வெயிட் பண்ணி இதை அடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு புல் பேக் நடந்து மார்க்கெட் இப்படி கீழே வருதுன்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளை கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இதையும் பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போதைக்கு இதுதான் இன்டியூஸ்மெண்ட். இந்த ஹை வந்து இன்டியூஸ்மெண்ட், மேலே இருக்கக்கூடியது சப்ளை. ஸோ அதனால் இது மோஸ்ட்லி ஒர்க் ஆகாது. இது மார்க்கெட் இப்போவே வந்துச்சுன்னா மோஸ்ட்லி ஒர்க் ஆகாது. இன்கேஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இப்படி ஒரு புல் பேக் கொடுத்துட்டு கீழே போகுது அப்படின்னா இது வந்து இன்டியூஸ்மெண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். ஓகேங்களா? அப்போது மேலே இருக்கக்கூடிய சப்ளை கண்டிப்பாக ஒர்க் ஆகும். எது இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போய்க்கலாம். சரிங்களா? அப்புறம் நம்ம எஸ்டர்டே சொன்ன மாதிரி கோல்டு வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதாவது எஸ்டர்டே வந்து நான் என்ன சொன்னேன், இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கு, இதுலேருந்து நம்ம போய்க்கலாம் அப்படின்ட்டு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி வந்து நமக்கு பிளேஸ் பண்ணியாச்சு. நமக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போது கோல்டில் டிபிலாம் ஹிட் ஆகிட்டதுக்கு அப்புறமா பிரேக் ஈவன் பண்ணியாச்சுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. சிம்பிள். பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு பிரேக் ஈவன் அடிச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு ப்ராஃபிட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. லேட்டராக பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரி எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you. இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா டவுட் இருந்தால் கேளுங்க, எல்லாம் கேளுங்க. சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம், யூரோ யூஎஸ்டியில் எல்லோரும் ப்ரைஸோட போடுங்க ப்ரோ, தயவு செஞ்சு. என்ன ப்ரோ நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. ப்ரைஸை பார்த்துக்குங்க. இந்த ஜோன் ப்ரைஸை பார்த்துக்குங்க. இங்கே இருக்குது என்ட்ரி ப்ரைஸ், இதெல்லாம் அப்படி இருக்குது, பார்த்துக்குங்க. சரிங்களா? இந்த ஜோன் இங்கேயும் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இங்கே ரைட் சைடில் ப்ளூ கலரில் இருக்கும், இதையும் பார்த்துக்குங்க. இந்த இடத்துல இருக்கும், அதையும் பார்த்துங்க. ஓகேங்களா? நமக்கு ப்ரைஸோட சொல்கிறதுக்கு டைம் கிடைக்காது ப்ரோ. நம்ம அப்படியே ஜோனாக சொல்லிட்டு போகிறோம். உங்களுக்கு புரியலன்னா நான் வந்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.